இருங்கப்பா ஒரு நிமிஷம். கல்யாணம் ஆகாத வரையும் பொட்டை பசங்க வீட்டில் இருக்கட்டுமே. இங்கே பாருமா, இது பண்ணாத, அது பண்ணாத, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு உங்கள் மாமியார் வீட்டில் போயிட்டு பண்ணு, உன்னை கட்டி கொடுத்துட்டு போயிருக்கு, நீங்கள் மாமியார் வீட்டில் எப்படியாச்சும் இரு அப்படின்னு அப்பாங்க சொல்லி கொடுத்து வளர்க்குவாங்க. கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு போயிருக்கு மாமியார் வீட்டுக்கு போனாக்கா, இங்கே பாரு, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்கிறதா கேட்கணும், என்ன இப்படி பண்ணுற, இதெல்லாம் வந்துட்டு உங்கள் அம்மா வீட்டில் பண்ணு, இதெல்லாம் வந்துட்டு இங்கே பண்ணக்கூடாது, அங்கேயே விட்டுட்டு வரணும் இதெல்லாம் அப்படின்னு மாமியாருங்க சொல்லுவாங்க. அப்போ பொட்டை பிள்ளைங்க எப்படி தாங்க இருக்க முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அந்த மாதிரி சொன்னாங்க, கல்யாணம் ஆகிட்டு பேருக்கு மாமியார் இப்படி சொல்கிறாங்க. அப்போ எப்படி தான் இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். பெண்கள் யார்கிட்ட தான் சொல்ல முடியும்? என்னங்க இது? இது ஏதாச்சும் உங்கள் அம்மா எப்படி சொல்கிறாங்கன்ட்டு புருஷங்கிட்ட சொன்னால், புருஷன் போய் அம்மாவை கேட்டாக்கா, ஓ வச்சிட்டா, சண்டை வச்சிட்டா இந்த வீட்டில். ஐயோ, எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தோமோ, எந்த மாதிரி சண்டை வச்சு நம்ம குடும்பத்தை பிரிச்சுட்டாலே. அப்போவே சொன்னாங்க, நம்ம கேட்காம போயிட்டு பள்ளத்தில் விழுந்துட்டோம். ஏன்தான் விழுந்தோமோ? அவங்க சொன்னாங்களா, அந்த பொண்ணு கட்டியிருந்தா இவ்வளோ வாய் பேசியிருக்குமா, இதுக்கு என்ன இவ்வளோ வாய் இருக்கே. நான் பண்ண முடியும், போய் விழுந்துட்டோம் பள்ளத்தில், இன்னும் அனுபவிக்கணும். சரிடா, எப்படியோ மன்னிச்சிடு, உன் பொண்டாட்டி இனிமேல்